வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு என்ன சொல்ல போகிறேன் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அடிப்பகுதி, அதாவது சொல்வளம், தேவனைய பாவாணரின் சொல்வளம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் அடிவகை வந்திருக்கோம். இந்த வேப்ப மரம், புளிய மரத்திற்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய அடிப்பகுதி பார்த்திங்கன்னா கட்டை, களி அப்படிலாம் சொல்லி சொல்லுவோம். நம்ம நெல் நாற்றுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், நெல் நாற்று. இந்த நெல் நாற்று பார்த்திங்கன்னா இதுதான் நெல் நாற்று. பார்த்திங்களா, நெல் பயிரினுடைய நாற்று. இது அறுவடை முடிந்ததுக்கப்புறம் அதனுடைய அடிப்பகுதி, இந்த அடிப்பகுதிக்கு பேர் தாள். அடிப்பகுதிக்கு பேர் தாள். இது அறுவடை செஞ்சு முடித்த பிறகு இது அதனுடைய நெல் விதைகள் விழுந்து நாற்று முளைச்சிருக்குது. இது நாற்று. சரிங்களா? மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.